அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பைரவர் மந்திரங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்த்துட்டு இதை கன்டினியூ பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உக்கிரமான ஒரு தெய்வமாக இருக்கிறதுனால காலபைரவர் வழிபாடு வீட்டில் வச்சு பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஹனுமான், ஐயப்பன், சில அம்மன்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான சரியான பூஜை முறைகள் ப்ராப்பராக பண்ணணும். இல்லை அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த காலபைரவர் வழிபாடும் அப்படி தான், யாரும் பொதுவாக வீட்டில் வச்சு பண்ணுறதில்ல. அப்படி நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான முறையான வழிபாடுகள் என்னன்றதை தெரிஞ்சுட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த காலபைரவர் வழிபடணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இது ஒரு பொதுவான மந்திரம், யாருனாலும் முயற்சி செய்யலாம். பொதுவாக ஜாதகத்தில் சனி, செவ்வாய் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தது அப்படின்னா அவங்க அடிக்கடி விபத்துகளை சந்திக்கிற மாதிரி, இல்லைனா ஏதாவது ஒரு அசம்பாவிதங்களை அடிக்கடி சந்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க இந்த மந்திரங்கள் உச்சரிக்கலாம். காலபைரவர் வழிபாட்டில் ஆர்வம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். அடிக்கடி விபத்துகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும், உடலில் வியாதியினுடைய தொந்தரவு அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது தொடர்ந்து அப்படின்னா அவங்களும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். இந்த மந்திரங்கள் இத்தனை தடவை தான் உச்சரிக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ உங்களுக்கு எப்பப்போ முடியுதோ அப்போ இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.